நடைபெற்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்பது பற்றி மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களை கூறினார்கள். சிலர் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்றும், ஒரு சிலர் பாஜகவுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடலாம் எனவும் தெரிவித்திருந்தனர். ஆனாலும் அது பற்றி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தேமுதிகவை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தங்கள் பக்கம் இழுக்க மறைமுகமாக வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் மூலம் ரகசியமாக தேமுதிக தலைமை பொறுப்பாளரிடம் பேசி வருகின்றனர். 4 அல்லது 5 தொகுதிகள் வரை கூட்டணியில் ஒதுக்குவதாக பேசி வருகின்றனர். ஆனாலும் இது பற்றி தேமுதிக தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. மதில் மேல் பூனையாக தேமுதிக இருந்து வருகின்றது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேசி வரும் நிலையில் தேமுதிக மௌனமாக இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேமுதிக எந்தவித சலசலப்பும் இல்லாமல் தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் இருப்பது ஏன் என்று அதன் முக்கிய நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபொழுது அவரது விளக்கம் ஏற்புடையதாக இருந்தது. இந்த கட்சி ஒரு குடும்பத்தை போல கட்டி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. 60 நாட்கள் கட்சியில் துக்க நாட்களாக பின்பற்றப்பட்டு வருவதால் தேர்தல் பணியில் இதுவரை ஈடுபடவில்லை. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி விஜயகாந்த் மரணம் அடைந்தார். அதைத் தொடர்ந்து 60 நாட்கள் கட்சியிலும் சரி குடும்பத்திலும் சரி எவ்வித முக்கிய காரியங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், அந்த வகையில் துக்க நாட்கள் நாளையுடன் முடிகிறது எனவும் தெரிவித்திருந்தார்.